வானம் பார்த்த பூமி. மழை பெய்யலையா இந்த வருஷம், வெறும் முள்ளு செடி தான் வெட்டிட்டலையணும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. காவேரி குடகுமலையிலேருந்து எங்கேருந்து கர்நாடகாவில் மழை பெஞ்சு அங்கே வெள்ளம் வந்து அது நிரம்பி அது அப்படியே ஒகேனக்கல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையுது. அங்கே நுழைஞ்சி மேட்டூரில் ஃபுல் பண்ணி மேட்டூரில் கொள்ளளவு தாண்டுதுங்கும்போது ஏதோ திறந்து விடுவான், அடித்து பிச்சுக்கிட்டு வருங்க காவேரியில். அப்படியே ஈரோடு அப்படியே கரூர் வழியாக வந்து அப்படியே திருச்சிக்கு வந்துடும். திருச்சிக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு அது பிரிஞ்சு கொள்ளிடம் அது இதுன்னு பிரிஞ்சு அப்படியே எங்கே போவோம், தஞ்சாவூர் சைடில் போய்டும். அதனால் எனி டைம் அங்கே என்ன இருக்கும், பச்சை பசேர்னு இருக்கும். அந்த காவேரி அவ்வளவு வெள்ளமாக வந்து கடைசியில் பூம்புகாரில் போகும்போது கடலில் கடக்கும்போது அதுக்கு பேர் என்னது, ஆடு தாண்டும் காவேரி. ஆடு தாண்டிடலாம், எல்லா தண்ணியும் அவன் கடை மடைன்னு எல்லாம் பிரித்து எல்லா ஏரி குளம் நிறச்சி எல்லா விவசாயம் முடிச்சுட்டு கடைசியில் அது வரும்பொழுது எப்படி வரும், ஒரு சின்ன காவா மாதிரி போய் கடலில் போய் விடும். அதுக்கு பேர் என்னது, பூம்புகாரில் ஆடு தாண்டும் காவேரி. முடிஞ்சுது. ஒரு ஆடு ஒரு குதி குதிச்சு அப்படி போயிடும். ஆனால் திருச்சியில் போய் பாரு, வெள்ளம் வரும்போது பிச்சுக்கிட்டு போகும். ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா அடித்து போயிடும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பின்மாரி மலைங்கிறது அதுதான், அது ஓட்டுக்கு வரும். இங்கே நம்ம வந்து 4 பேர் ஆவியில் இறங்குவோம், 7 பேர் படுத்துங்குவான், இல்லை 7 பேர் அப்படியே உட்காந்துருப்பான். பின்மாரி அப்படி கிடையாது. இறங்கும் போது சட்டன்னா அவ்வளவு இருக்கும். அவரவருக்கு என்ன உண்டாகும், பயிர் உண்டாகும். அந்த பின்மாரி மலைக்காக இப்போ ஒரு வீசை ஜெபிக்கலாமா எல்லாரும்? போடுங்க முழங்கால். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் முழங்கால் போட சொன்னேன். முழங்காலில் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும், வேற ஒன்றுலையும் நீ ஜெயிக்க மாட்டே. நீ கண்ணீர் விட்டதுனால ஜெயிச்சிருவேன்னு நினச்சிடாத, நீ காணிக்க கொடுத்ததுனால ஜெயிச்சிருவேன்னு நினைக்காத. முழங்கால் மட்டும்தான் ஜெயிக்க வைக்கும். அல்லேலூயா. நீ முழங்கால் போடு, பிசாசு உன் முன்னால் முழங்கால் போடுவான். நீ தேவனுக்கு முன்னால் முழங்கால் போடு, பிசாசு பிரச்சனை ஆவிகளெல்லாம் உன் முன்னால் வந்து பொத்துன்னு முழங்கால் போடும். அல்லேலூயா. முழு சபையிலும் கர்த்தர் பின்மாரி மலையை அனுப்ப முடியாது, வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னீரு. பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னீரு. பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னீரு. இயேசுவே, பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்கிறோம். ரமனா சிபிதா ஹலிமானியா ரமனா சபாத்தி கமானா. ஒட்டப்பட வேண்டும் Hallelujah, 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 hallelujah. Imakara mana bala 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 kara bala sabana. Ondore. ஆமாம், ஆமாம். இந்த சுத்திரிப்பு கூட்டங்கள் சாதாரண ஒரு சுத்திரிப்பு போட்ட மாதிரி போகக்கூடாது. சுத்திரிப்போடு நம்முடைய விசுவாசி இந்த ஊழியத்தில் பரமக்குடி ஊழியத்தில் இருக்கிற போராட்டம் நீங்களும். பரமக்குடி ஊழியத்தில் உள்ள போராட்டத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. பரமக்குடி ஊழியத்தில் உள்ள ஒரே ஒரு என்ன உட்காந்துட்டு என்ன எல்லாம் ஓடு முழங்கால். பரமக்குடி ஊழியத்தில் உள்ள போராட்டங்கிறது ஆத்தும ரட்சிப்பை தடுப்பது தான். ஜனம் வராது,
ஊழியம் போய்கிட்டே இருக்கும். ஊழியக்காரங்க வருவாங்க போவாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க, சாவாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க, ஓடி போவான், இதெல்லாம் ஒரு சைடில் போய்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் சகஜம், எல்லா சென்டர்லேயும் நடக்கிறது தான், உலகத்தில் நடக்கிறது தான். ஆனால் மற்ற இடங்களில் ஜனத்தினுடைய ஃப்ளோ இருக்கும், வரத்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 10 ஆத்துமாக்கள் வருவாங்க, 10 ஆத்துமாக்கள் போவான், வருவான், நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 15 குடும்பம், 25 குடும்பம், 35 குடும்பம்னு ஏறும். இங்கே ஒரே ஒரு ஃபால்ட் என்னது தான், ஆத்தும ரட்சிப்பு கிடையாது. இதுதான் பிரச்சனை. அதனால் இந்த சுத்திகரிப்புக்கு பின்பு நமக்கு யார் வேணும்? சபை நிரம்பணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த சுத்திகரிப்புக்கு பின்பு குடும்பங்களில், எல்லா குடும்பங்கள்லையும் ஒரு மாற்றம் உண்டாகும். வாஞ்சிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சாபம் போயிடணும், வியாதி போயிடணும், மரணம் போயிடணும், செய்வன பில்லி சுனியம் இதெல்லாம் போயிடணும். எதிர்ப்புகள், போட்டி, பொறாமை, கோர்ட்டு கேஸ் என்ன தோற்று போயிருந்த எல்லாம் ஜெயமாக மாறணும். ஜெயம் இல்லாமா? இந்த சுத்திரிப்போடு, இந்த ஈஸ்டர் சிலுவை மரணத்தோடு அவர் உயிரோடு எழும்புறார். அதோட உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிடணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இந்த ஊழியத்தில் உள்ள போராட்டமும் குடும்பங்களில் உள்ள போராட்டங்களும் மாறும்படியா எல்லாரும் போராடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, கிருபை. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தோடு, இந்த கர்த்தருடைய பந்தியோடு, இந்த உயிர் திறந்த அனுபவத்தோடு, சபையிலையும் குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள், தடைகள், வல்லாத வல்லமையுடைய தாக்குதல் எல்லாம் முறியடிக்கப்படணுங்க. ஆமா, எனக்கு என்னவோ இந்த ஜபத்தில் ஒரு திருப்தி இல்லை. இன்னும் பிடிக்கணும், வேகத்தை என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். நல்லா ஜபிங்க, ஜீவனை கொடுத்து அப்படியே ஜபிங்க, சரியா ஜபிங்க. நீங்கள், நான் விசுவாசிக்கிறேன், ஜபத்துக்கு மிஞ்சி ஒன்றுமே கிடையாது. நம்ம ஜபம் ஓகே ஆயிடுச்சுன்னா ஜனம் தானாக வரும். நம்ம ஜபம் ஓகே ஆயிடுச்சுன்னா உன் பிரச்சனை சக்ஸஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, நீ விடுதலையோடு போயிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அப்படிதானே? பிரச்சனைக்கு ஒரு காலம் உண்டு, ஆனால் அது முடியறதுக்கு ஒரு காலம் உண்டு இல்லை? அது இந்த காலமாக மாறட்டுமே. இந்த கூட்டத்தோடு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரபா ஷிடபல கரபக்கத்துரா. ஆமாம்,
ஆமாம். மரியாள் வந்து சொல்கிறா, மகனே திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. உடனே இயேசு என்ன சொன்னார்? என் வேலை வரலைன்னார். ஏங்க, கல்யாண வீட்டில் எல்லோரும் பந்தி இருக்கிறான், இப்போ வேலை வரலைன்னா எப்படி இருக்கும்? அடுத்த நாள் ரசம் கொடுக்க முடியுமா? புரியுதா உங்களுக்கு? கல்யாண வீட்டில் எல்லோரும் பந்தியில் உட்காந்தாச்சு, அங்கே அவனுக்கு ரசம் கொடுக்கணும். ரசம் கொடுக்குற நேரத்தில் இவ போய் மகன்கிட்ட சொன்னால், மகன் என்ன சொல்கிறாரு? ஸ்ரீயே, உனக்கு எனக்கு என்ன, ஏன் வேலை இன்னும் வரலன்னா எப்படி இருக்கும்? அடுத்த நாள் காலையிலே வேலை வரும் இல்லை 2 நாள் கழிச்சா ரசம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு போன பிறகு ஒவ்வொருத்தரும் கொடுத்து விட முடியும்? அவள் அப்படி திரும்பினா அவளுக்கு தெரியும் இப்போ வேலை வரலம்பாரு, என்ன வந்துடும், வேலை வந்துடும்னு தெரியும். அதனால அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டா. அடுத்த செகண்ட் எது ஸ்டார்ட் பண்ணிட்டாரு? அவருடைய வேலை வந்து விட்டது. ஆமென். இது வரைக்கும் பிசாசு உனக்கு ஆண்டவர் கிரியை செய்கிற வேலை வரலன்னு உனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு அவருடைய வேலை வந்து விட்டது. ஹல்லேலூயா. உன் ஊழியத்தில் கர்த்தர் கிரியை செய்கிற காலம், சபைக்காக தேவன் எழுந்தருளுகிற காலம், அபிஷேகம் பெற்ற இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைய, உனக்காக ஆண்டவருடைய வேலை வந்து விட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில வசனங்களை நாம் சிந்திக்கலாம், அதற்கு பின்பு நாம் அபிஷேகத்துக்குள்ளே போகலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாரு? புதிய சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றைய சப்ஜெக்ட் பழையவைகள் ஒழிந்து போகணும். பழையவைகள் ஒழியாமல் புதியவைகளுக்கு இடம் கொடுக்க முடியாது. பழசு இருக்கிற வரைக்கும் புதுசு என்ன செய்யாது? தலை எடுக்காது. பழையதை ஒதுக்கக்கூடாது. என்ன செய்யணும் சொல்லுங்க? பழையதை ஒதுக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஒழிக்க வேண்டும். நீ ஒதுக்கி வச்சினா அது திருப்பி என்ன செய்யும்? வரும். நம்முடைய அநேக ஊழியர்கள், விசுவாசிகள், ஆவிக்குரிய ஜனங்கள் பழையதை என்ன செய்கிறாங்க? ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒரு வாரத்தில் இருக்கட்டும், ஒரு வாரத்தில் இருக்கட்டும். அது இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் என்ன செய்யும்? அது உள்ளே வந்துடும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, பழையவைகளை ஒதுக்கக்கூடாது, பழையவைகளை என்ன செய்யுங்க? ஒழித்து விடுங்க. அதான் முக்கியம். சரிதானே?
எப்போ ஒளிந்து போகும்? 1 கொரிந்தியர் 13:10. எப்போ அது ஒளியும்? நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். குறைவானது ஒளிந்து போகும். பழையவைகள் ஒளி போயின, எல்லாம் புதிதாயின. அது எப்பொழுது ஒளியும்? எது வரணும்? எது வரணும்? நிறைவு வரணும். நிறைவு வரும் பொழுது தான் எது ஒழியும்? குறைவு ஒழியும். அந்த நிறைவு ஆண்டவர் தான், அபிஷேகம் தான். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர் தான் நிறைவு. அந்த கிறிஸ்துவின் நிறைவுன்னு சொல்கிறாங்க. அது வரும் பொழுது தான் இந்த குறைவு எல்லாம் என்ன செய்யும்? தானாகவே மாறிடும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நீங்கள் பாருங்கள், அந்த முந்தின வானமும் பூமியும் ஒளிஞ்ச பிறகு தான் புதிய வானமும் புதிய பூமியுமே என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் ஆகும், வெளியாகும். வெளிப்படுத்தல் 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. முடிஞ்சுதா? புதிய வானம் புதிய பூமி வந்த உடனே எது காலி? எது அவுட்டு? முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிஞ்சிருச்சு. ஆண்டவர் ஒரு புதிய லைஃபை கர்த்தர் நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாரு? புது சிருஷ்டி. இப்போ பழசு என்ன இருக்கு நமக்குள்ள? எல்லாமே பழசு தான் சொல்றீங்களா? எல்லாமே பழசு தானா? கேட்டால் ஓல்ட் இஸ் கோல்டுமிங்க. எப்படியா சொல்லுவீங்க? சொல்லுங்க. பழசு இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கு. அந்த பழசை வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாருமே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பழசை வச்சுக்கிட்டு ஒரு சிலர்லாம் பாருங்கள், பழமை விரும்பிகள்னு சொல்லுவாங்க. அந்த பழைய செல்லா காசை வச்சுருப்பாங்க, பழைய அணாவை வச்சுருப்பான், பழைய ரூபா நோட்டை வச்சுருப்பேன், பழைய காரு 1930 உள்ள காரு, 1900 அப்போ உள்ள இந்த டெலிஃபோனு பார்த்துருக்கீங்களா? இதான் நண்டிருக்கும். எப்படி பெரிய இதில் வச்சுருப்பான். அதெல்லாம் இப்போ பழைய கலைப்பொருட்கள் அப்படிங்கிற பேரில் வந்துடுச்சு. அது யூஸ் பண்ண முடியுமானா ஒன்றுமே முடியாது, எல்லாம் வச்சுருக்கலாம். பழைய தன்மைகள் இது ஒளிஞ்சாதான் புதியவைகள் செயல்பட ஆரம்பிக்கும், எல்லாம் புதிதாகும். முதலாவது பழைய யோசுவா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய ரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து. யார் இவங்க? யார் இவங்க? சொல்லுங்க. யார்? கிபியோனியர். இவங்க பயந்து போய் இவங்க ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் தூரத்துலேருந்து வர்றவங்க அப்படிங்க இப்படிங்கன்னு ஒரு கதையை போட்டு இவன் வந்து என்னது எதை எப்படி வந்து நின்னாங்க அவனுக்கு முன்னால்? எப்படி நின்னாங்க சொல்லுங்க. பழைய ரெட்டு பையை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து எத்தனையோ மாதத்துக்கு முன்னால் புறப்பட்டோங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? திருப்பி வாசிங்க. அவர்கள் ஒரு தந்திரமான யோசனை. ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. இந்த தந்திரம் தான் பழைய சுபாவம். ஏமாத்துறது, தந்திரமாக செயல்படுறது. இன்னைக்கு கூட பிரசங்கத்தை பாருங்க, பல சபைகளில் நம்ம யாரையும் குறை சொல்றதில்ல, நம்ம மொத்தத்தில் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். எபேசியரில் சொல்லியிருக்கு, தந்திரமான போதனைகளில் எப்படி மாறிடுச்சு? தந்திரமான போதனை. வாசிங்க. எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். தந்திரமான போதனை. இன்னைக்கு அநேகருக்கு இந்த அனுபவம் இருக்கு. பழைய தந்திரமான போதனைகள், அந்த சத்தியம் இந்த சத்தியம், பல சத்தியங்கள் கேட்கறதுனால இவங்க குழம்புறாங்க. இந்த பழைய சர்ப்பம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? மிகவும்
தந்திரம். பழைய ரட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்டு உடுத்தணும். பிரச்சனையான நேரங்களில் உபவாசம் போடும்போதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் எது யூஸ் பண்ணாங்க? ரட்டை உடுத்தி கொண்டு. ஆனால் இவங்க போட்டு வந்தது என்னது? பழைய ரட்டு. உன்னுடைய அந்த தேவனுக்கேற்ற துக்கம் இதெல்லாம் இப்போ பழசாகி போச்சு. நாங்கள் அந்த காலத்தில் ஜெபிச்சோம், அந்த காலத்தில் எழுப்புதலாக இருந்தோம், அந்த காலத்தில் அப்படி இருந்தோம். நான் ஒன்றுமே குறை சொல்லலையே. பழைய ரெட்டுப்பை அதை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் பழைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அன்னைக்கு நீ இருந்ததெல்லாம் நல்லது தான், அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அது கரெக்டு. இன்னைக்கு எப்படி இருக்கு நம்முடைய நிலவரம்? தந்திரம். இன்னும் இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் தந்திரம் போகலையா? புருஷனை ஏமாத்துறது, மனைவி ஏமாத்துறது, ஊழியக்காரனை ஏமாத்துறது, சபையை ஏமாத்துறது, வேலையாட்களை ஏமாத்துறது, உயர் அதிகாரிகளை ஏமாத்துறது. பழைய தந்திரம், பழைய ரெட்டுப்பை அதை வச்சுக்கிட்டு யாரையும் ஏமாத்திட்டாங்க. வல்லமையான மனுஷனே ஏமாத்திட்டாங்க. பெரிய டாப்ல இருந்தான் யோசுவாவே ஒரே நிமிஷத்தில் கவுத்து விட்டானுங்களே ஏமாத்தி. அந்த பூசணம் புத்ததை அவனும் எடுத்து வாங்கி சாப்பிட்டு அலைஞ்சான் பாருங்க. அவன் எப்படி ஆளா இருப்பான்? நாங்கள் அப்போ அப்படி சுட்டமா இவ்வளவு தூரம் வர்றதுக்குள்ள அது என்ன ஆகிப்போச்சு? பூசணம் புத்துருச்சு அப்படின்னா. இவன் எவ்வளவு பெரிய ஆளு, அந்த பூசணம் புத்ததில் எடுத்து தின்னுட்டு இருந்தான். இவன் எப்படி விளங்காத ஒரு ஆளு? வாசிங்க யோசுவா 9:14. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். என்னது போஜனம் எப்படி இருந்துச்சு? 12. எல்லாம் ஆப்பிள் அல்வாவுமா கொண்டுனா? உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். ஆமா, இப்போ எப்படி இருக்கு? இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. இதை வாங்கி சாப்பிட்டாலே நம்மளு விசுவாசி ஊழியக்காரன் பூசணம் பூத்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அலைய வேண்டிதான். பழைய ரெட்டுப்பை உன்னுடைய ஜீவியத்தில் அந்த பழைய தந்திரம், பழைய காரியங்கள் இதெல்லாம் விடு. அடுத்து யோசுவா அதே 9:4 திருப்பி வாங்க. ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய ரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும். பழைய துருத்தி. இந்த பழைய துருத்தியில் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? பழைய துருத்தியில புது திராட்சை ரசத்தை ஊற்றினோடனே என்ன செய்யும்? பூச்சிக்குன்னு கிழிச்சிட்டு போயிடும். அப்படிதானே? நான் சொல்றது கரெக்டா? மத்தேயு 9:17. புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. புதிய திராட்சை ரசத்தை எதுல வார்க்க முடியாது? பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க முடியாது. வார்த்தா என்ன நடக்கும்? வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம். ரசமும் பழைய துருத்தியினுடைய தன்மை என்னன்னா என்ன செய்யும்? துருத்தி கிழியும், ரசம் சிந்தி போகும். இன்னைக்கு நம்மில் அநேகர் அந்த பழைய துருத்தி, பழைய காரியத்தை வச்சுக்கிட்டு, பழையதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டே அபிஷேகத்தை நிரம்புறோம். அபிஷேகம் நிறைஞ்சு இன்னைக்கு நல்ல அபிஷேகம் கிடச்சிது, வீட்டுக்கு போனவொடனே ஒன்றுமே இருக்காது. ரசம் துருத்தி எரிஞ்சிருச்சு, துருத்தி கிழிஞ்சு போச்சு. என்ன பிரயோஜனம்? பழைய தொடர்பு, பழைய பழக்க வழக்கங்கள், பழைய உறவு இதெல்லாமே மாறுறதே இல்லை. எல்லாமே வச்சுருக்கீங்க, பழசு எல்லா கனெக்ஷனும் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட, அபிஷேகம் பெற்ற பின்பு கூட, ஆவிக்குறிவுல மாறின பிறகு கூட இன்னும் என்ன இருக்குது? நீ திருடனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரரோடு உனக்கு பங்குண்டு, எல்லாரோடும் லிங்க் இருக்குது. உனக்கு பழைய பழக்க வழக்கங்கள் உனக்குள்ளே இருக்குது. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பழைய கெட்ட பழக்க வழக்கங்கள். சமீபத்தில் கூட 2-3 பேர் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றவங்க சொல்கிறவங்கெல்லாம் ஃபோக்ஸோவில் உள்ளே இருக்காங்க. ஃபோக்ஸோனா தெரியுமா? வயதுக்கு வராத, அதாவது மைனர் பிள்ளைகளை தவறான விதத்தில் யூஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் கேரளாவில் இப்படி 2-3 பேர்
இன்னும் தமிழ்நாட்டில் விசுவாசிகள், இன்னும் சொல்ல போனால் கேடுகட்ட தனமாக ஒரு சிலர் இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. அப்போ நீ உனக்கு அந்த பழைய துருத்தி எங்கே இருக்கு? உனக்குள்ளே இருக்குது. நீ அபிஷேகம் பெற, அதெல்லாம் கூட்டத்திலலாம் தட்டா முட்டான்னு ஆவில் நிறைஞ்சி குதிச்சு அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அபிஷேகம் வருது, பழைய துருத்தி இருக்கிறதுனால எது போயிடுது? துருத்தி கிழிஞ்சு போய் ரசமெல்லாம் சிந்தி போயிடுது, அபிஷேகம் வெளியே போயிடுது. திருப்பி நீ பழைய நேரத்துக்கு வர, அதுக்கு திருப்பி தையல் போடுற. எதுக்கு? துருத்திக்கு தையல் போட்டு வர வேண்டியதான். அது கிழிஞ்சு போயிடும், திருப்பியும் கிழிஞ்சு போயிடும். என்ன பிரயோஜனம்? அதனால தான் நம்முடைய ஆளுங்கள்லாம் அபிஷேகத்துலலாம் இருந்தாலும், அபிஷேகத்தில் நிரம்பினாலும், ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ அவங்களுக்கு அந்த பழைய துருத்தி இருக்கிறதுனால என்ன எது நிற்காது? பொத்தலான பையில் போட்ட கேஸ் தான். சம்பாதிப்பாங்க, நிற்காது. சம்பாதிப்பாங்க ஆனால் வீட்டில் நிற்காது. அப்படின்லாம் பைபிளில் வசனம் இருக்குது. ஆகாய் அங்கங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிரயாசப்படுறாங்க, ஆனால் அறுத்துட்டு வர்றது என்னது? கொஞ்சம். சம்பாதிக்கிறாங்க, ஆனால் எதில் போய் போடுறாங்க? பொத்தலான போய். ஏன்னா அது பழைய துருத்தி. பழைய துருத்தி இருக்கா? ஆசி அப்படி ஒரு வசனம் வாசிங்க. ஆகாய் 1:6. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். பழைய துருத்தி கிழிஞ்சிருது, நீ சம்பாதிக்கிற எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கு. ஏன்னா ஜீவியத்தில் இன்னும் அந்த பழைய துருத்தி இருக்கு. பழைய உறவுகள், பழைய தொடர்புகள், பழைய பழக்க வழக்கங்கள். யோசுவா 9:5. பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு. அடுத்து இவங்க போட்டிருக்கிற பாதரட்சை எப்படிப்பட்டது? பழுது பார்க்கப்பட்டது. செருப்பு அத்து போயிடுச்சு. இதெல்லாம் தச்சு கிச்சு போட்டு கிழிஞ்சு போன செருப்பு, அத்து போன வாறு எல்லாத்தையும் தச்சு எடுத்துக்கிட்டு பழைய பாதரட்சை. நீ ஆயத்தம் என்னும் பாதரட்சையில் தொடுத்திருக்கணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். நீ அதெல்லாம் ரெடி பண்ணணும். உன் காலில் எப்பொழுதும் பஸ்காவை புசிக்கிறவன் என்ன எது போட்டுட்டு தான் புசிக்கணும்? சொல்லுங்க. பஸ்கா புசிக்கிறவன் என்ன செய்யணும்? காலில் எதை போட்டிருக்கணும்? பாதரட்சை போட்டிருக்கணும். ரெடியா டக்குன்னு கதவை திறந்த உடனே எகிப்தை விட்டு நீ வெளியே போயிட்டே இருக்கணும். பஸ்கா புசிக்கும் பொழுது நீ செப்பல் போட்டு தான் வாசிங்க. யாத்திராகமம் 12:11. அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும். கால்களில் நீ பாதரட்சையை தொடுத்துக்கிட்டு தான் நீ என்ன செய்யணும். ஆனால் இங்கே நடந்தது என்ன? இவங்க போட்டு வந்தது என்னது? பழைய பாதரட்சை. என்னைக்கோ நீ வருகைக்கு ஆயத்தமான, இப்போ வருகைக்கு ஆயத்தமா இருக்கியா? இன்னைக்கு சமாதானத்துக்கு ரெடியா இருக்கிறியா? பழைய பாதரட்சியை போட்டு நிற்காத, புது பாதரட்சியை போடு. இப்போ சமாதானத்துக்கு ரெடியாகு. யாவரோடும் சமாதானம். மனைவியோடு, புருஷனோடு, சகோதரனோடு, பெற்றோரோடு, உன் குடும்பத்தோடு, உன் வேலையாட்களோடு, ஊழியர்களோடு, சபையில் எல்லாரோடும் நீ சமாதானம். அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, யாவரோடும் பரிசுத்தமாக இருக்கவும் சமாதானமாக இருக்கவும் நாடுங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவங்க யாவரோடும் சமாதானமாக மாறணும். அதனால தான் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாகும். எனி டைம். ஆனால் இவங்க இந்த கிபியோனியர் போட்டு வந்ததெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸு? என்ன பாதரட்சை? சுண்டி நடந்தால் வாத்துட்டு போயிடும். ஒரு சிலர் பாருங்கள், செருப்பை இழுத்துக்கிட்டே நடப்பாங்க. எப்படியா வீட்டு வரைக்கும் அதை நெஞ்சிடணும், அருந்த செருப்பை இழுத்துக்கிட்டே போயிடணுமா, அப்படியே ஒரு மாதிரி பார்த்தா நொண்டி மாதிரி இருக்கும். காரணம் வேற ஒன்றும் இல்லை, செருப்பு தான் சரியில்லை. உன் செருப்பு எப்படி இருக்கு? பழைய பாதரட்சியை போட்டுட்டு கிழிஞ்சு போனது, அத்து போனது, இதை போட்டுட்டு நம்ம பரலோகம் போக முடியாது. பஸ்காவை புசிக்கக்கூடாது. நீ ரெடியாக இருக்கணும். உன்னுடைய பழைய பாதரட்சை. அன்றைக்கி நீ ஸ்பீடாக இருந்த, சமாதானம்னா உடனே போனேன். இப்போ சமாதானமா? யார்கிட்ட? அவங்ககிட்டயா? மன்னிப்பா? எப்படி மன்னிப்பு கேட்குறது? மூஞ்சி எப்படி பார்க்குறது தெரியலையே, எல்லாம் பேசிவிட்டேனே, சோதரா வேண்டியா. இப்போ அப்படி தான் நம்மள அநேகர் இருக்கிறோம். நம்மள அநேகர் என்ன கண்டிஷனில் இருக்கிறோம்? சமாதானத்துக்கு யோசிக்கிறேன், செருப்பு எப்படி ஆகிப்போச்சு?
பழசு கிழிஞ்சு போயிடுச்சு, ரெடியாக வண்டி ரெடி ஆக மாட்டேக்கு, போய் மன்னிப்பு கேளுன்னா தள்ளி தான் கொண்டு போய் விடணும். அப்படியா? யோசுவா 9:5 திரும்பி வாங்க. பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். என்ன வஸ்திரம்? அடுத்து பழைய வஸ்திரம். வஸ்திரம் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் இல்லையா? அதைத்தான் நீ போடணும். நீ அதை விட்டு என்ன வஸ்திரத்தை போட்டு வர? என்ன வஸ்திரம் போடுறீங்க? கிபியோனியர்கள் பழைய ரெட்டு பைய வச்சிருந்தான், பேக்கு, பழைய துருத்தி, பழைய பாதரட்சை. அடுத்து அவங்க என்ன வச்சிருந்தாங்க? பழைய வஸ்திரம் வச்சிருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு சட்டையை பிடிச்சிட்டானா சட்டை நெஞ்சிரும், கிழிஞ்சிரும். அப்படிதானே? பழைய வஸ்திரம். உன்னுடைய வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கு? துக்க வஸ்திரம், ஏழையின் வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம், கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரம், சிறைச்சாலையின் வஸ்திரம், வேசியின் வஸ்திரம். பைபிள் அப்படி டிசைனாக போயிட்டே இருக்கலாம். வேசிக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு, அதை போட்டு ஒரு பொண்ணு அப்படி ரோட்டில் போயிட்டு இருந்தான்னா வேறுன்னு அர்த்தம். வேசி, வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த ஒரு பெண்ணை கண்டேன். அப்படி இருக்கா பைபிள்ல? வாசி. நீதிமொழிகள் 7:10. அப்பொழுது இதோ வேசியின் ஆடையாபரணம் தரித்த, வேசியின் ஆடை. 2 சாமுவேல் 14:2. அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை அழைத்து, நீ இழவு கொண்டாடுகிறவளை போல துக்க வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு. இழவு கொண்டாடுகிறது போல. அங்க இழவு ஒன்றும் நடக்கல, சாவுலாம் நடக்கல. ஆனா எப்படி இருந்தா ஆள் பாத்தி எப்படி இருந்துச்சு? அவன் சொல்லி விடுறான், நீ இழவு கொண்டாடுகிறது போல என்ன வஸ்திரம் போட்டு வா? துக்க வஸ்திரம் போட்டு வா. வஸ்திரத்துக்கு பேரே துக்க வஸ்திரம். அதுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாவு வீட்டுக்கு டப்புன்னு ஏதோ போட்டுருவாங்க, கருப்பு ட்ரெஸ்ஸை தூக்கி மாட்டிடுவான். 2 ராஜாக்கள் 25:29. அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். சிறைச்சாலைக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கு. நீங்கள் ஜெயிலுக்கு போய் பாருங்க, சாதாரண விசாரணை கைதிகளுக்கு ட்ரெஸ் வேற. இந்த 14 வருஷம் 7 வருஷம் அந்த தண்டனை கைதிகளுக்கு என்னது தெரியும் தானே? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தண்டனை கைதிகளுக்கு ட்ரெஸ்ஸே வேற. அது கவர்மெண்ட் தான் கொடுக்கும். அந்த ட்ரெஸ் தான் போடணும். அவங்க உள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம். தண்டனை கைதிகள் அப்படின்னாலே அது வேற மாதிரி இருப்பான். அவன் யூனிஃபார்மில் இருப்பாங்க. நீங்கள் வேணால் போய் காளையார் கோயில் போகிற வழியில் என்ன திறந்த வெளி சிறைச்சாலைன்னு ஒன்று இருக்குது, போய் பாரு. ஏசாயா, இதை விட சகரியா 3:3, ஏசாயா 62, இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தைகள். அந்த பிரதான ஆசாரியன் என்ன வஸ்திரம் போட்டிருந்தான்? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். சகரியா 3:3. இப்போ இதுலேருந்து என்ன விளங்குகிறோம்? பழைய வஸ்திரத்தை மாற்று. பழையவைகள், பழைய ரெட்டு பைய வச்சிருக்காத, பழைய துருத்தியை வைக்காத, பழைய பாதரட்சியை வைக்காத, பழைய வஸ்திரத்தை வைக்காத. அப்படின்னா வீட்டில் போய் பழைய செருப்பெல்லாம் வெளியே போடுன்னு அர்த்தம் அல்ல. புரிந்தாமல் என்ன செய்யக்கூடாது? நீ உன்னுடைய ஜீவியத்தில் பழைய தந்திரத்தை வைக்காத, அந்த பழைய தந்திரமான சுபாவங்கள் வைக்காத, பழைய துருத்தி, பழைய உறவு தொடர்பு பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் விட்டுரு. எண்ணங்கள், நினைவுகள், தோற்றங்கள், அது உன்னுடைய அபிஷேகத்தை கெடுத்துரும். பழைய பாதரட்சை அப்படின்னா சமாதானத்துக்கு நீ ரெடி இல்லைன்னு அர்த்தம். சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நீ ரெடி இல்லைன்னு அர்த்தம். அடுத்து பழைய வஸ்திரம், உன்னுடைய அழுக்கான காரியங்கள் எல்லாத்தையும் மாற்று. சிறந்த வஸ்திரத்துக்கு வா. பழைய வஸ்திரத்தை போட்டு வராத. பண்ணி மேய்க்கிற வஸ்திரத்தை போட்டு தகப்பன் வீட்டுக்கு வந்தான். யாரு? இளைய குமாரன். இளைய குமாரன் என்ன ட்ரெஸ்ஸில் வந்தான்? அவனை அவங்க அப்பா பார்த்த உடனே ஃபஸ்ட்டு, அப்பா இந்த பிள்ளை எப்படி வந்திருக்கான்? பன்னியோட சேர்ந்து இதுவும் என்ன ஆயிடுச்சு? பன்னி ஆயிடுச்சு. வந்த உடனே அவங்க தகப்பன் முதல்ல கொடுத்தது என்னது தான்? ஆசே லூக்கா 15:22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. முதல்ல அவன் ட்ரெஸ்ஸை மாற்றினான். இது பன்னி மாதிரியே ஆயிட்டான். எப்படி இருக்கும்? பன்னி மாதிரியே ஆயிடுச்சு. பேச்சு கூட பன்னி மாதிரி தான் பேச ஆரம்பித்தான். சாயலே அப்படி ஆயிடுச்சு.
அதனால தான் அங்கே சொல்லியிருக்கு, அவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை முதல்ல உடுத்து. அவன் என் மகனா முதல்ல மாற்றணும்னா அவன் ட்ரெஸ் தான். பழைய வஸ்திரம் இருக்கா? பழைய வஸ்திரம் இருக்கா? ஆதாம் ஒரு பழைய வஸ்திரம் போட்டுருந்தான், இலையில கட்டி வச்சுருந்தான். அத்தி இலைகளிலே ஒரு உடையை புண்டு பண்ணி போட்டிருந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, இது எந்த இலை காஞ்சி போச்சுன்னா சருகா போயிடும், திருப்பி நிர்வாணி ஆகிடுவான். அதனால தான் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு அப்பமே மாறினார். உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டவர், அடுத்து உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டவர் இவர் தான். அன்னைக்கு அவனுக்கு ஒரு தோளுடைய கத்தர் கொடுத்தார். உன் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ட்ரெஸ் கோடு விசுவாசிகள் ஊழியர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களை உலகம் பார்க்கும். ஊழியக்காரங்களுடைய ட்ரெஸ்ஸு அது தனி. பாஸ்டர் பால் அவர்கள் ஜெபிச்சு அவங்க அப்படியே இதை ஒவ்வொன்றா ரீமேக் பண்ணி கொண்டு வந்து இந்த ட்ரெஸ் தான் ஃபைனல் பண்ணது. அடுத்ததாக யோபு 14:8. அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டு. வேர் பழைய வேர், பழைய வேர், அதனுடைய வேர். அதனுக்கு திரும்பி வாசிங்க. அதன் வேர் தரையிலே பழையதாகி. அதான் வேர் பழசாயிடுச்சு அப்படின்னா எதை காண்பிக்கிறது? எபிரேயர் 12:15. என்ன வேர் அது? கசப்பான வேர். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி. கசப்பான வேர், பழைய வேர் என்னது? கசப்பான வேர். உபாகமம் 29:18. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும். நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேரும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. எட்டிப்புனா பயங்கர கசப்பு. நஞ்சுனா அவ்வளோதான், கொடுத்த உடனே செத்தே போயிடுவான், பாய்சன். உன் ஜீவியத்தில் அந்த பழைய நச்சுத்தன்மை, பழைய கசப்பு இதெல்லாம் விட்டுருங்க. பழைய வேர் உன்னை விட்டு வெளியே போகணும். பழைய வேருங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் ஏசாயா 14:29. முழு பெலிஸ்தியாவே, உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாயிராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும். என்ன வேறு? பழைய வேர் என்னது? பாம்பினுடைய வேர். இன்னொரு வேர் இருக்கு, தீமை. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். எல்லா தீமைக்கும் வேர். இந்த வேர்லாம் இருக்கான்னு பாருங்க. பழைய வேர் இருந்துச்சுன்னா கசப்பு தான், பாம்பு தான், பண ஆசை தான். இதெல்லாம் பழைய வேர். புதிய வேருங்கிறது கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் வேர். எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. புதிய வேர். ரோமர் 11:16. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். வேர் பரிசுத்தமான வேர். என்ன வேர் உனக்குள்ள இருக்கு? பழைய வேர் இருக்கா, புது வேர் இருக்கா? பழைய வேர் என்னைக்காவது ஒரு நாள் காஞ்சி போயிடும், டப்புன்னு ஒடிஞ்சு போயிடும், அதுக்குள்ள ஜீவன் இல்லாது. அதனால புது வேர் விடணும். அன்பில், கிறிஸ்துவுக்குள், பரிசுத்தத்தில். இதுதான் நம்முடைய நிலவரம். அடுத்து நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நல்லா இன்றைக்கி ஜெபிக்கணும், ஒரு அபிஷேகத்துக்காக தான் நான் வெயிட்டிங். எசேக்கியேல் 35:5. எசேக்கியேல் 35:5. நீ பழைய பகையை வைத்து. என்ன பகை? இது புதுசாக உள்ளதில்லை. இது
எப்பமோ ஒரு பிரச்சனை, எப்பமோ பேசுனது, எப்பமோ நடந்தது, எப்பமோ ஒரு சம்பவம், இன்சிடெண்ட், அது இன்னும் உனக்குள்ளே இருக்குது. பழைய பகை ஊழியர்களுக்குள்ளேயும் இருக்குது, விசுவாசிகளுக்குள்ளேயும் இருக்குது. அந்த பழைய பகை. எசேக்கியேல் 25:15. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராய் இருந்து பழம் பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று. பழம் பகை, அதனால அவங்க கேடு செய்யறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விசுவாசிகளுக்கு கூட பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னால பகை, 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பகையெல்லாம் அப்படி வச்சுருக்காங்க. உலக மனுஷன் வைப்பான், உலக மனுஷன் வைக்கலாம். ஒரு பையனுக்கு 12 வயசு, அவங்க அப்பாவை ஒரு டீம் கொலை பண்ணிடுச்சு. அப்போ உள்ள பிரச்சனைக்கு கொலை பண்ணிட்டாங்க. இவன் அந்த வீட்டில் ஒரே பையன், மற்றதெல்லாம் பொண்ணுங்க. இவன் சின்ன பையன், அக்கா தங்கச்சி அப்படி இருந்தாங்க. அதையோட அந்த குடும்பம் அப்படி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா தகப்பன் இல்லை கிடையாது. அதுக்கு பிறகு அந்த தாய் என்னத்தையோ வேலை பார்த்துக்கிட்டு இந்த பிள்ளைகளுக்கு சோறு போட்டு எப்படியோ தூக்கிட்டு வந்துட்டாங்க, குடும்பத்தை வளர்த்துட்டாங்க, பிள்ளைகளை. இந்த ஒரு பையன் மட்டும் அப்படியே வளர்ந்து 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 கஷ்டப்பட்டு அங்கே வேலை பார்த்து இங்கே வேலை பார்த்து அப்படியே வந்து ஒரு கான்ட்ராக்டில் வந்து சேர்றான். அது நம்முடைய விசுவாசியினுடைய கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் கம்பெனியில் சேர்ந்து ஒரு சின்ன வேலை செய்கிறான். அவனுக்கு ஒரு ஆசை, நம்மளும் எப்படி மாறணும், ஒரு கான்ட்ராக்டராக மாறணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசையில் கிடைச்ச 5000 2000 ஒரு கம்பெனி பேரை என்ன செய்கிறான், ரிஜிஸ்டர் பண்ணுறான். ஒரு பேரை போட்டு ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுறான். ஆனால் என்ன கிடையாது, கம்பெனி எப்படி தொடங்கணும்னு தெரியாது, எப்படி நடத்தணும்னு தெரியாது, வேலை கான்ட்ராக்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியாது, எப்படி செய்யணும்னு தெரியாது. ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, ஆசைகள் இருக்குது. கஷ்டப்பட்டு அக்கா தங்கச்சிகள்லாம் உழைச்சி வேலை பார்த்து தெருவாக போய் எப்படியோ 1-2 கல்யாணம்லாம் நெஞ்சிருக்கான், கட்டி விட்டுருக்கான், கல்யாணம் கட்டி வச்சுருக்கான். அப்போ இந்த விசுவாசிகிட்ட வேலைக்கு வந்தபோது விசுவாசிகிட்ட இன்னொரு விசுவாசி முக்கியமாக இருந்து டோட்டல் வேலையும் பார்த்தார். அவருக்கும் விசுவாசி, பெரிய விசுவாசிக்கும் சின்ன விசுவாசிக்கும் சின்ன வருத்தம் வந்தபோது இவன் வந்தான். நீங்கள் தனியாக போகிறீங்களா, நானும் உங்கள் கூட என்ன செய்கிறேன், வாரேன். இந்து பையன், நானும் உங்கள் கூட வாரேன்னு யார் கூட வந்து சேர்ந்துக்கிட்டான், விசுவாசி கூட வந்துட்டான். இப்போ விசுவாசி, இந்த சூப்பர்வைசர் விசுவாசியும் இவன் இந்து பையனும் 2 பேரும் சேர்ந்தாங்க. அப்போ இவன் சொன்னால், நம்ம ஒரு கம்பெனி தொடங்கலாம், நான் ஒரு கம்பெனி பேர்லாம் நெஞ்சிருக்கேன், ரிஜிஸ்டர்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. அவரும் சரி ரைட் போடான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு 2 பேரும் 10,000 20,000 போட்டு ஒரு சிம்பிள் ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. சின்ன சின்ன வேலைகள், ஃபேப்ரிகேஷன் ஒர்க் எடுத்தாங்க. அப்போ நான் ஊழியக்காரன், அந்த சபையில் பிரதராக இருக்கேன். நம்ம விசுவாசி, அந்த சூப்பர்வைசர் விசுவாசி நம்மகிட்ட வருது. அப்பப்போ கொட்டேஷன் கொடுப்பாங்க, நான் ஜெபிச்சு கொடுப்பேன், சக்ஸஸ் ஆகும். திரும்ப அப்படியே ஒரு பெரிய கொட்டேஷன் கொடுத்த, ஒரு பெரிய கம்பெனியில் கொட்டேஷன் கொடுத்தாங்க. அது இவங்களுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. அதனால் என்கிட்ட வந்து சொன்னாங்க, பிரதர் ஜெபிச்சா, உங்கள் சாமியார் ஜெபிச்சா கிடைக்குன்னு சொன்னீங்கல்ல, இது ஏன் கிடைக்கல அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்போ நான் சொன்னேன், நடக்கும், உனக்குன்னு கர்த்தர் கொடுக்கணும்னு சொன்னால் பிடிங்கி கூட என்ன செய்வார், கொடுப்பாருன்னு சும்மா ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. அந்த கான்ட்ராக்ட் எடுத்ததான ஃபஸ்ட்டு கொட்டேஷன் பார்ட்டி, ஃபஸ்ட் டெண்டர், அவன் ஒரு மார்வாடி, என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, அவன் வரல. 1 மாதம் கழித்து யாருக்கு கிடச்சிது, நம்ம டீமுக்கு கிடச்சிது. இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்கிறேன். இது நான் சொல்கிறது 94. இப்போ எத்தனை, 94, 2004, 14, 30 வருஷம் டாப் ஏறிட்டாங்க. ஏறி வரும்போது நான் பழைய பகைக்கு சொல்கிறேன், ஒரு நாள் யாரோ ஒரு சொந்தக்காரனையோ ஒரு ஊர்க்காரனையோ ரோட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல டிஃபன் கடை எங்கேயோ ஒரு கடையில் பார்க்குறான். அப்போ அவன் வந்து, நீ இன்னாருடைய பையனா, அடப்பாவே நல்லா வளர்ந்துட்டியா, நல்லா இருக்கியா அப்படிங்கிறான். ஆமாம் நல்லா இருக்கேன். ஓய் நீ அப்போ சின்ன பையன்ல, உங்கள் அப்பாவை கொண்டாந்து உனக்கு தெரியுமா, எங்கே கொண்டு வந்து விட்டான், கோத்து விட்டான், உங்கள் அப்பா செத்து விட்டார்ல, உங்கள் அப்பாவை வெட்டினா ஒருத்தன், அவனை உனக்கு தெரியுமா அப்படின்னா. இவனுக்கு
பிசாசு ஏறுதுங்க. அப்போ தான் இவன் ரட்சிப்புக்குள்ளே வரப்போகிற டைம், அந்த கான்ட்ராக்ட் கிடச்சி விசுவாசம் என்ன செய்யுது கொஞ்சம் கொஞ்சம் வர்ற டைமில், அப்போ தான் இவன் புதுசாக கல்யாணம் வர கட்டியிருக்கான். கொஞ்சம் சம்பாதிச்சு ஆரம்பிச்சாச்சு இல்லை, கார்லாம் வாங்கியிருக்காரு, அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். லேசாக மனைவிக்கு வந்துருச்சு, கல்யாணம் கட்டியாச்சு, கார் புதுசாக வாங்கி பார்க்குறான், கான்ட்ராக்டர் நல்லா ஸ்பீட் பண்ணுறது. பிசாசு கொண்டு வந்து யாரை விட்டான்? அவங்க அப்பாவை கொன்ன ஆள் தெரியுமான்னு கேட்டான். தெரியாது, நான் அப்போ சின்ன பையன். ஐயோ இந்த ஆள் தான்ப்பா கொன்னான் அப்படின்னு ஒரு ஆளை கையை காட்டிட்டான். அவ்வளோதாங்க. இவனுக்கு இயேசுவும் மறந்துட்டார், கட்டின மனைவியும் மறந்துடுச்சு. இப்போ தான் கல்யாணம் கட்டினங்கிறதையும் மறந்துட்டான், இயேசுவை மறந்துட்டான், காரை மறந்துட்டான், கம்பெனியை மறந்துட்டான், எல்லாம் மறந்துட்டு போட்டுறணும், அவனை போட்டுறணும், அவனை கொண்டுறணும். நம்மளை கத்தர் நல்ல நம்ம நல்ல ஸ்டெடிக்கு வந்துட்டோம், நம்ம அப்பனை கொண்டவனை இனிமேல் உயிரோடு வச்சா சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆவி அவனுக்குள்ளே ஏறி போராடி அந்த ஆளை வச்சு அவனை தேடி கண்டுபிடிச்சி அவன் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தா, அவன் ஒரு புரோக்கர், நில புரோக்கர். ஒரு நிலத்தை காட்டுற மாதிரி அவனை கூட்டுவான்னு சொல்லி கொண்டு வந்து அவனையும் கை கொடுக்க வச்சு, யார் தான் தகப்பனை கொன்னவனை கூட்டு வந்து இவன் முன்னால் நிப்பாட்டுறாங்க. அவன் அண்ணே எந்த இடம்னே எந்த லேண்டுண்ணே விற்கிது அப்படின்னே, அவன் தம்பி இந்த லேண்டு தான்ப்பா விற்கிதுன்னு ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. யார் கை கொடுத்துட்டு அந்த இடத்த காட்டுங்கண்ணே, முன்னால் போங்கண்ணே அப்படின்னு முன்னால் அனுப்பிட்டு பின்னால் சிக்னல் கொடுத்துட்டான். 5 பேரை வச்சுருந்தான் பாருங்க. 5 பேரையும் வச்சு அந்த இடத்த பார்க்க போகிற மாதிரியே பின்னால் போயிட்டு வெட்டினான் பாருங்க. ஸ்பாட் அவுட், கொலை பண்ணிட்டான், சுத்தமாக கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிவிட்டு அந்த தப்பு செய்கிற வரைக்கும் தானே வேகம் இருக்கும். தப்பு முடிஞ்ச உடனே எங்கே ஓடுறது? கொலைகேஸு. ஒய்ஃப் என்ன பண்ணுறது? எங்கே கொண்டு போய் விடுறது? நான் எங்கே போய் போகிறது? ஒரே மரண பயம். அவன் வெட்டினது விளங்காத ஒரு பார்ட்டி, பயங்கரமான டீம் அவனுக்கு. இவனை சுற்று போடுறாங்க. திருவொற்றியூர் ஃபைத்தம் வாசலில் வந்து படுத்து கிடப்பான். அப்போ பில்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அந்த ஆற்று மணலில் வந்து படுத்து கிடப்பான். என்னப்பா நான் எப்போ வெட்டுவான்னு தெரியலையே, போட்டுருக்க. நான் அங்கே ஓடிட்டேன், இங்கே ஓடிட்டேன். மனைவி எங்கே? அவளை வீட்டுக்கு துரத்தி விட்டாச்சு. கம்பெனி அது எவனோ ஒருத்தன் பார்க்குறான். எப்படி இருக்கும்? காரு ஏன்ட்ட கொண்டு வந்து எம்ஜிஆர் நகரில் ஏன்ட்ட விட்டான். நான் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். கார் ஏன்ட்ட கிடக்குது ஃபைத்தோமில். இவன் நாய் மாதிரி ஓடுறான். நான் சொன்னேன், என்ன தம்பி புத்தி இல்லாமல் பண்ணிட்டியே, இப்படி பண்ணலாமா? நீ இயேசுவை ஏற்றுக்கிட்ட ஆள், இப்படி போய் கொலைகாரனாக போயிட்டேன்னு. பிரதர், அவன் வர்றதுக்கு 1 மணி நேரம் லேட் ஆச்சு. நான் ஜெபிச்சேன், தேவ சித்தமானதான் அவன் வரணும்னா. டேய் அப்பா, கொலை பண்ணுறதுக்கு நீ எதுக்கு ஜெபிக்கிற? லேட் பண்ணிக்கிட்டே இருக்கானா. அவன் ஃப்ரெண்டு போய் அவனை கூட்டு வரலையாம். கூட்டு வர்ற வரைக்கும் நான் அந்த தோப்பில் உட்காந்து அப்படியே யோசிக்கிறேன், ஆண்டவரே தேவ சித்தம்லாம் நான் வரக்கூடாது, தேவ சித்தம் நான் வரணும். புது ரட்சிப்பு எப்படி? ஒருத்தன் அடித்து கொள்றதுக்கு தேவ சித்தம். எப்படி கதை? நான் ஜெபிச்சேன், அவன் வராமல் போயிருந்தானா நான் விட்டுருப்பேன். அவன் வந்துட்டானே, அவனை பார்த்த உடனே எனக்கு ஏறி போச்சு. எது? பழைய பகை. இதான் விஷயம். நான் சப்ஜெக்ட் நீங்கள் வந்து சினிமா மாதிரி கதையை மட்டும் கேட்டுட்டு எதை விட்டுறக்கூடாது, பாயிண்ட்டை விட்டுறக்கூடாது. பழைய பகை. 12 வயசில் அவங்க அப்பாவை கொன்னதுக்கு 32 வயசில் இவன் பலித்துட்டான். 20 வருஷம் கழித்து அந்த பகையை தீர்த்தான். இவனை வெட்டுறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க. இவன் ஆண்டவரை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க, அப்படியே பிடிச்சிட்டான். இவனை இன்னைக்கு கொன்றுவாங்க அப்படிங்கிற கண்டிஷனில் வரும்பொழுது இவனை கொல்றவனை என்கவுண்டரில் போலீஸ் சுட்டு கொண்டுச்சு. அது ஒரு சாட்சி. இன்னைக்கு இருக்கான், இன்னைக்கு சூப்பர் விசுவாசி. அவன் பிள்ளைகள்லாம் விசுவாசி. ஒரு சென்ட்ரல் ஃபைதமில் அவன் தான் முக்கியமான விசுவாசி, கோடீஸ்வரன். நம்ம விசுவாசி கூட, அவனை வளர்த்து விட்ட விசுவாசி கூட இல்லை, அவ்வளோ வசதியில் இல்லை. இன்னைக்கு அவன் எங்கேயோ போயிட்டாங்க. இங்கே வந்தானா ஞாபகம் இல்லை. போன வருஷம் நமக்கெல்லாம் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் துணி வாங்கி கொடுத்தான். இல்லை, இந்த வருஷமா எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வரும் அவனுக்கு அங்கே சமாதானமாக அப்படி நினைவு வரும்போதெல்லாம் எங்கே வந்துடுவான், நம்மளை நினைவு கூறுவான். இந்த கதை அப்படியே வரும் அவனுக்கு. அவன் பிள்ளைகள்லாம் இன்றைக்கி டாக்டர், நல்லா டாப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட்டுருங்க. சப்ஜெக்ட் என்னது?
உங்களுக்கு இருக்கா அப்படியே? நாங்களும் அப்படி கொலை பண்ணிட்டு வந்துடுறோங்கிறீங்களா? வந்து ஆசீர்வச்சிருவார் அப்படின்னு. அப்படியா? தப்பு. பழைய பகை உன்னுடைய வாழ்க்கையில் அதை போகணும். பழைய பகை இருக்கா உங்களுக்குள்ள? இருக்கா? ரோமர் 6:6 ரோமர் 6:6 பழைய மனுஷன். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். எபேசியர் 4:22 எபேசியர் 4:22 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு மோசம் போக்குற இச்சை அந்த பழைய மனுஷன். கொலோசியர் 3:9 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பழைய மனுஷன் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பழைய மனுஷன் இருக்கிறான். புதிய மனுஷன் இயேசு. பழைய மனுஷனை களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அவன் பழைய மனுஷங்கிறது ஜென்மஸ்வாவம். அதை களைந்து போடு. இது மோசம் போக்கும் இச்சை. எத்தனை சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் ஏன் லைனில் வர்றீங்களா இல்லை லிங்க் இருக்கா இல்லைன்னு தெரியணும். எத்தனை 7 8வது 1 கொரிந்தியர் 5:7 1 கொரிந்தியர் 5:7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகையால் பழைய புளித்த மாவாகிய சொல்லு. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவு. பழைய புளித்த மாவுங்கிறது துர்க்குணம் பொல்லாப்பு. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் எதில் உருவானேன்? துர்க்குணம். இதுதான் நம்மளை விட்டு நம்ம போகணும். அடுத்து இந்த பழைய புளித்தமாங்கிறது துருபதேசம். இன்னைக்கு பல உபதேசங்கள் உலகத்தில் இருக்கு. மத்தேயு 16:12 அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அதான் பழைய புளித்த அந்த உபதேசம். அடுத்து வெளிப்படுத்தல் 12:9 பழைய பாம்பு. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பழைய பாம்பு. வெளிப்படுத்தல் 20:2 பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை. இந்த பழைய 9 காரியம் இருக்குங்க. பழசு. பழைய ரெட்டுப்பை, பழைய துருத்தி, பழைய பாதரட்சை, பழைய வஸ்திரம், பழைய வேர், பழைய பகை, பழைய மனுஷன், பழைய புளித்தமா, பழைய பாம்பு. இதை மாற்றணும். இந்த பழைய ரெட்டுப்பை என்கிறது தந்திரம், துக்கம். அது உனக்கு சந்தோஷமாய் மாறணும். பழைய துருத்திங்கிறது பழைய அபிஷேகம், புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பழைய பாதரட்சை என்பது எப்பமோ உள்ள ஜீவியம். இன்னைக்கு நீ ஒப்புரவாகு, வருகைக்கு ஆயத்தப்படு. பழைய வஸ்திரம் அதெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு, அது துக்கம், சிறைச்சாலை, அழுக்கு. இப்போ நீ வெண்வஸ்திரத்தை வாங்கிக்க, துதியின் உடைய வாங்கிக்க, மெல்லிய வஸ்திரத்தை வாங்கிக்க. பழைய வேர் அது பாம்பின் வேர், கசப்பான வேர், பண ஆசை. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொள்ளுங்க, அன்பில் வேர் கொள்ளுங்க, பரிசுத்தத்தில் வேர் கொள்ளுங்க. பழைய பகை அதை விட்டுட்டு ஐக்கியப்படுங்க, முத்தம் கொடுங்க. பழைய பகையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் சமாதானமாகுங்க. பழைய மனுஷன் அது ஜென்மஸ்வாவம், அதை விட்டுட்டு கிறிஸ்துவின் திவ்ய சுவாவங்களுக்கு பங்காளிகளாய் மாறுவோம். பழைய புளித்தமா அது துர்க்குணம் பொல்லாப்பு. நீங்கள் புதிய தன்மைக்கு வாங்க. துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு பஸ்காவை ஆசரியுங்கள். பழைய பாம்பு அது நம்முடைய ஜீவியத்தில் மோசம் போகிற தன்மை, வஞ்சிக்கிற ஆவி. அதை விட்டுட்டு பரிசுத்தத்துக்கு நேராக அடியெடுத்து வையுங்கள். எல்லாரும் கண்களை மூடுவோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
அவன் புது சிருஷ்டி. ஆமென். நீ சுத்தமான பிராணியாக இருந்தால் நீ என்ன செய்வாய்? சொல்லுங்க. சுத்தமான பிராணியாக இருந்தால் என்ன செய்வ? நீ வீட்டுக்கு போய் விரிகுழம்புள்ள பிராணியாக இருந்தால் நீ வீட்டில் போய் என்ன செய்வ? சொல்லுங்க. விரிகுழம்பு உள்ளது சுத்தம் உள்ளது, விரிகுழம்பு இல்லாதது சுத்தம் இல்லாதுன்னு சொன்னார். விரிகுழம்பு உள்ளவைகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? நீ வீட்டுக்கு போய் இந்த 9 பற்றி பாஸ்டர் சொன்னார, ஆவியானவர் பேசினார, இந்த 9ல் இன்னும் எத்தனை பிரான்ச் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சி உட்காந்து அசை போடணும். ஆண்டவரே, அந்த பழைய ரெட்டுப்பை, தந்திரம், நஷ்டம், துக்கம், பழைய சம்பவங்களை பற்றி யோசித்து இழப்பு, வேதனை, சிலர் மரித்தது, இவைகளுக்காக நான் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் என்னை நிரப்புங்க. பழைய துருத்தி, பழைய உறவுகள், தொடர்புகள், இது என்னுடைய அபிஷேகத்தை நஷ்டப்படுத்துது. என்னை அதிலிருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. பழைய பாதரட்சணை எனக்கு வேண்டாம். நான் இப்போ ஒப்புரவாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், சமாதானமாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். யார்கிட்டனாலும் நான் மன்னிப்பு கேட்குறேன். எழும்பி நின்று சபையில் கூட ஓப்பன் கன்ஃபஸ் பண்ணுறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். போன பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில், இந்த பாஸ்டர்ஸ் இல்லை, போன பாஸ்டர்ஸ் மீட்டிங் நினைக்கிறேன், பாஸ்டர் ஜெயம் பிரசங்கமே பண்ணல, எல்லாரும் அறிக்கையிட்டு போகணும்னு சொல்லிட்டார். அவ்வளோ பேர் அறிக்கையிட்டாங்க. அவ்வளோ பாஸ்டர்ஸும் எத்தனையோ வருஷம் கழிச்சு அவ்வளோ பேர். ஏன்னா இவங்க கூட்டம் நடத்தி ஜனங்களை தான் அறிக்கை செய்ய வச்சாங்க. இவங்க ஒவ்வொரு சில பாஸ்டர்ஸ்லாம் அழுதுட்டாங்க. ஒரு சிலர்லாம் மீட்டிங் முடிஞ்சிட்டு போய், அப்பா 15 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் நான் அறிக்கையை செஞ்சுருக்கேன், எப்படி இருக்கும் அப்படிலாம் இருந்தாங்க. நானும் அறிக்கையிட்டேன். என் அறிக்கையை நான் ஒரு இடக்க ஒரு அறிக்கையிட்டேன். இவங்கெல்லாம் கேட்டாங்களான்னு தெரியாது. இப்போ நான் போன பாதைகளுக்காக அப்படி ஒரு அறிக்கையிட்டேன். பஸ்லுக்கு அப்படி எந்திரிச்சு போயிட்டு திரும்பி வரும்போது, சிபிஎம்மில் இப்படி ஒருத்தனும் அறிக்கை பண்ணதே இல்லை அப்படின்ட்டு போயிட்டார். ஏன்னப்பா இடக்க அறிக்கையெல்லாம் பண்ணுற, இதே மாதிரி ஒருத்தனும் அறிக்கை பண்ணலன்னு. அப்படி ஒரு அறிக்கை நான் பண்ணேன். அது இப்போ சொல்ல விரும்பலை. நான் என் மனசில் இருந்த வேதனைகளை நான் போன பாதைக்காக சொன்னேன். எல்லாம் கண்ண மூடு, முழங்கால் போடுங்க. பழசு எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். ஒதுக்காத, பழசை ஒதுக்காத. பழசை என்ன செய்ய? பழையதை ஒழித்து விடு. ஆமென். நிறைவானது வரும் பொழுது குறைவானது பழசெல்லாம் ஒட்டிச்சு பிச்சுட்டு போயிடுங்க. ஆமென். எல்லாரும் நல்லா கண்ணை மூடி முழங்கால் போட்டு கையை வைத்தி அழுது கண்ணீர் விட்டு கதறி இந்த 9 பழசையும் தூரத்துக்கு போட்டு 9 புதுசாக வாங்கிக்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பழையவைகள் ஒழிந்து போயின. ஆமென். ஆண்டவரே, பழைய ஜீவியம் வேண்டாம், பழைய தோல்வி வேண்டாம், பழைய மனுஷன் வேண்டாம், பழைய வேறு வேண்டாம், பழைய வஸ்திரம் வேண்டாம், பழைய பாதரட்சை வேண்டாம். ஆமென். பழைய துருத்தி வேண்டாம். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இனி உங்களுடைய நேரம், கர்த்தரும் நீங்களும். ஹல்லேலூயா. எனக்கு சொல்ல சொன்ன வசனத்தை நான் சொல்லிட்டேன். ஆமென். இனி வசனம் உனக்குள்ள கிரியை செய்யணும். ஆவியானவர் உனக்குள்ள ஆளுகை செய்யணும். ஒரு உணர்வு, ஒரு உடைதல், ஒரு நொறுங்குதல், ஒரு நறுங்குண்ட அனுபவம், தேவனோடு கிட்டி வருகிற அனுபவம், பழையதை ஒழிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். நீ தான் தீர்மானம் எடுக்கணும், நீ தான் பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கு மனைவியோ புருஷனோ பிள்ளைகளோ யாருமே காரணம் அல்ல. நீ தான் பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு பழசு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நல்ல வாயை திறந்து போராடுங்க.
அல்லேலூயா. யாராமானா சபாய். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். வேதவசனத்தின் வெளிச்சத்தில் உணர்த்தப்பட்டவர்கள் எனக்குள்ள இந்த பழைய 9 அனுபவங்களில் என்னென்ன காரியங்கள் இருக்குது, அது தவறு, அது தேவனுக்கு விரோதமானது, பரிசுத்தத்துக்கு விரோதமானது, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையானது, பரலோகத்துக்கு விரோதமானது என்பதை நான் உணர்கிறேன். பழைய இதில் என்னென்ன காரியங்கள் எனக்குள்ளே இருக்குது, நான் அதை அறிக்கையிட்டு தேவனோடு நெருங்க விரும்புகிறேன் சொல்லுகிறவங்க எழும்பி அறிக்கையிடலாம். ஆண்டவரே
ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ஒரு புதிய ஜீவியத்தை, புதிய ஊழியத்தை செய்யத்தக்கதான ஒரு புது பலனை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அறிக்கையோடு பழையவைகள் ஒளிந்து போயின என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். அப்படியானால் எல்லாம் இன்றைக்கு புதிதாக மாற வேண்டும். ஆமென். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். ஆமென். இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை எதிர்பாருங்கள். இதுவரை நடக்காத ஒரு அக்னியை நீங்கள் எதிர்பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு அபிஷேகம், நீங்கள் நினைக்கிறதற்கு வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமான அபிஷேகம். இப்பொழுது உள்ள நெருக்கமான சூழ்நிலையிலே உன்னை திடப்படுத்திக்கொள். தாவீதை எல்லாரும் கல்லெறிய ஆரம்பித்தார்கள். தாவீது மேல கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். அவனோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். உன்னை திடப்படுத்திக்கொள். Hallelujah, hallelujah, hallelujah. Orabakara mana ribana sabaniya karede. இனி அபிஷேகத்தின் நேரம். ஹல்லேலூயா. இனி ஆவியானவர் நீயும். ஹல்லேலூயா. என்னை மன்னித்ததுக்கு அடையாளமாக ஒரு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. பழையவைகள் ஒளிந்து போனதுக்கு அடையாளமாக ஒரு புதிய அபிஷேகத்தை தாரும். Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. Amen. எதையும் பழசை இப்போ மனசில் கொண்டு வராதீங்க. நீ அறிக்கை செய்தது கரெக்டாக செஞ்சிட்டீங்க அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு கிளியர் ஆயிடுச்சா? அவ்வளோதான். நீ உண்மையாக நீ அறிக்கைட்டு இருந்தேன்னா உண்மையான மன்னிப்பு உனக்கு உண்டு. ஆமென். இப்போ நீ செய்ய வேண்டியது, கர்த்தாவே இந்த பழசு இனிமேல் எனக்குள்ளே வரக்கூடாது. இன்றைக்கி நான் பலிபீடத்தில் வச்சுட்டேன், இனி வரக்கூடாது, வராது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக என்னை புதுசாக மாற்றிடுங்க. ஹல்லேலூயா. என்னை சுத்தமாக புதிய மனுஷனாக மாற்றிடுங்க. எல்லாம் புதிதாகட்டும். என்னுடைய பேச்சு, நினைவு, சிந்தை, உணர்வு, தோற்றம், உணர்வு, வாஞ்சை, விருப்பம், என்னுடைய எல்லாமே மாற்றிடுங்க ஆண்டவரே.
அதுக்குரிய ஒரு அபிஷேகத்தை, ஒரு புதிய அபிஷேகத்தை ஆமென் இப்பொழுது எனக்கு தாரோ. பழைய ஊழியம் வேண்டாம், நான் புதிய ஊழியம் செய்ய விரும்புகிறேன். என்னை புதிய ஊழியக்காரனை போல மாற்று. ஆமென். நான் இப்போ 2-3 நிமிடத்துக்கு முன்னால ஒரு காட்சி, நீங்க எல்லாரும் அப்படியே ஹாலில் நின்றுட்டு இருக்கிறீங்க, இல்லை முழங்கால இருக்கிறீங்க. ஒரு தூதன் அப்படியே பறந்து வந்து உங்கள் மேலே ஒரு அடையாளம் போடுவது போல. நான் இதை ஒரு முந்தி சாட்டில் பார்த்துருக்கிறேன். ஒரு தூதன் பறந்து வந்து அப்படி எல்லார் மேலேயும் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு முத்திரை போடுவான். அப்படி வசனம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பெருமூச்சு விட்டு அழுகிற அவர்கள் மேலே என்ன செய் முத்திரை போடும். இப்போ இந்த கூட்டத்தில் பரமக்குடி சபையில் இந்த ஜனங்கள் மத்தியில், ஊழியர்கள் மத்தியில் தேவ தூதர்கள் பறந்து வந்து ஆமென் முத்திரையிடுகிற ஒரு அனுபவம். நீ பெருமூச்சு விட்டு அழுதால் இன்னைக்கு கர்த்தர் எல்லாம் புதிதாய் மாற்றுகிறார். இன்னைக்கு உனக்கு ஒரு அபிஷேகம், எல்லாமே மாறுகிறது. அல்லேலூயா. ஓபாரிமானி செபேகபாரி இதானி கமானி தனகரமானியா ஆலாபாலா பக்கரா பக்கரா பக்கரே. அனுரே குவாலியாரா பாலா பாரி பாலா 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 பாரி பாலா 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 பாரி பகர பகர. ஆமென். யாரும் வெட்கப்படாதீங்க, ஆவியில நிரம்ப வெட்கப்படாத, ஆவியானவரை கட்டுப்படுத்தாத, இடம் கொடு. அவர் உனக்குள்ள இறங்கட்டும். எலும்புல, நரம்புல, ஊனுல, சதையில அபிஷேகம் இறங்கட்டும். உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் அபிஷேகம் இறங்கட்டும். ரபேகா பாலிமானியா ஹிஸ்ஸம் தனே ஹபிரதன மின ஹத்தரா பாலா ஹரா பாலா பாலா. ஆமென். நீங்க எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. பழைய அபிஷேகம் வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகம் தரட்டும். ஆமென். எத்தனை பேருக்கு வேணும்? கை வைத்துங்க பார்க்கலாம். முழங்கால் போடு. அபிஷேகம் பெறாம நான் எழும்ப மாட்டேன். நீங்க என்னை அபிஷேகம் பண்ணலன்னா நான் இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம்? நான் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புது பலன், ஒரு புதிய ஜீவன். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நீ அவரை நேசித்தால் இப்பொழுது அவர் உன்னை நேசிக்கிறவர். நீ வாயை திறந்து சொல்லு, கர்த்தாவே உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லு. ஆமென். மறுபடி உனக்கு ஒரு அக்கினி, ஒரு ஜீவன் உனக்குள்ள பற்றி எரியும். அமே மே 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 ஷே விக்கலே மே தீபாக்கலே குரானியேசே லிசமா ஹலிமானியா ஹரக்கத்ரா லிபிக்கலா இனபலா.
ஆமென் 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 ஆமென். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Amen, 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 amen. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? Amen, amen, amen. 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 மனுஷன் பேசின வார்த்தை, மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தை, மனிதர்கள் பேசுகிற வார்த்தை உன் காதுல துணிச்சுக்கிட்டே இருக்கு. அதை அப்படியே ஓரங்கட்டு வாய காதை அடைச்சுக்க. தேவன் உன்னோடு பேசுகிற வார்த்தையை மட்டும் கேளு. என் மகனே, என் மகளே, அந்த தேவனுடைய வார்த்தையை கேளு. ஆமென். உனக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். நான் உன்னை அழைத்து இருக்கிறேன். நான் உன்னை வேறு பிரித்து இருக்கிறேன். நான் உன்னை கரம் பிடிச்சிருக்கிறேன். நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். நீ என்னுடையவன். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை மறந்து விடவில்லை. நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஹல்லேலூயா. தேவ சத்தத்துக்கு மட்டும் செவி கொடு. Amen.
புதிய சக்தி புதிய கிருபா புதிய சந்தோஷம் பகரணமே. புதிய சக்தி புதிய கிருபா புதிய சந்தோஷம் பகரணமே. பரிசுத்தாத்ம பூரிதராய் திருகிதம் செய்திடுவார். பரிசுத்தாத்ம பூரிதராய் திருகிதம் செய்திடுவார். எல்லாரும் புதிய சக்தி புதிய கிருபா புதிய சந்தோஷம் பகரணமே. புதிய சக்தி புதிய சக்தி ஹல்லேலூயா பகரணமே. புதிய சக்தி புதிய கிருபா புதிய சந்தோஷம் பகரணமே. புதிய சக்தி புதிய கிருபா புதிய சந்தோஷம் புதிய சக்தி புதிய கிருபா புதிய சந்தோஷம் பகரிடபி. புதிய சக்தி புதிய கிருபா புதிய சந்தோஷம் பகரிடபி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாலி 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 பாலா பாலி பாலி. ஆமா, செயின்ட் அகஸ்டின் ஒரு பெரிய பாவியாக இருந்த ஒரு மனுஷன். விபச்சார வேசித்தனன் தாறுமாறாக ஜீவிச்சுட்டு திடீர்னு கத்தர் அவரை சந்திச்சிட்டார். ஆனாலும் பிசாசு அப்பப்போ அவரை குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் ஒரு பேப்பர் எடுத்து ரெட்டிங்கில் வச்சு எழுதிக்கிட்டே இருந்தார். நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவர், இந்த தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாத்தையும் பேப்பரில் ரெட்டிங்கில் எழுதி வச்சார். டக்குன்னு பிசாசு கிட்ட வந்து நின்னானா, பார்த்தியா நீயே ஒத்துக்கிட்டே இல்லை இவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, உனக்கு எப்படி ரட்சிப்பு? நீ உனக்கெல்லாம் இனிமேல் ஒன்றுமே கிடைக்காது, நீ முடிஞ்சு போன கேஸ் அப்படின்னு பேசினானோ. இவருக்கு அப்படி திகைச்சிட்டானா, அப்படின்னா பிசாசு வந்து இவ்வளோ நேரடியாக குற்றஞ்சாட்டிட்டானே, நம்ம இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமேன்னு. ஆவியானவர் சொன்னாராம், அந்த இங்கு எடுத்து அதில் ஊற்றுன்னு சொன்னாராம். நீ எழுதிக்கிட்டு இருக்காத, அந்த ரெட்டிங்கை தூக்கி அதில் ஊற்றுனாராம். பட்டுன்னு அப்படி அந்த ரெட்டிங்கை அந்த பாட்டில் அப்படியே அதில் கொட்டிட்டான். கொட்டின உடனே எல்லாமே நெஞ்சிருச்சு, எழுதுனது அவ்வளவு மறைஞ்சு போச்சு, எல்லாம் ரெட் ஆயிடுச்சு. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட பின்பு ஒன்றுமே கிடையாதுன்னு பிசாசு ஓடியே போயிட்டான். ஆமா, நீ பழச திருப்பி யோசிக்காத, நீ அறிக்கை பண்ணது போன பாதைகளை சிந்திக்காத. இதோ நான் உன்னை புதிய வழிகளை கொண்டு போகிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் எல்லா பாதையிலும் கர்த்தர், நான் உன்னை புதிய பாதையில கொண்டு போக போகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பக்கர பலக திட பக்கர பக்கரி பல பல பதிரி பிகரி பது அக்கமாலாரி பாலாஸ். இவர வர 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 ஏக வர 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 டபலகரி பிக்கலாடி மானா. ஆமென். புதிய சக்தி புதிய கிருபா புதிய சந்தோஷம் பகரணமே. 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 புதிய சக்தி புதிய கிருபா புதிய சந்தோஷம் பகரணமே.
ஆமா. ஆமென். பேதுரு இயேசு மரிச்சிட்டாரு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம மீன் பிடிக்க போக வேண்டியதா, தனிப்பட்ட ஜீவியத்தில் நம்ம மறுதளிச்சிட்டோம், சபிச்சிட்டோம், சத்தியம் பண்ணிட்டோம், எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவரும் போயிட்டாரு, இனி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ என்ன பண்ணுறது, மீன் பிடிக்க போகலான்ட்டு போயிட்டாங்க. வசனத்தை பார்த்தா மறுதளித்து போனவர்கள் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம், அதெல்லாம் முடிச்சுட்டாங்க, ரைட்டு. ஆனால் இயேசு அவனை தேடி வந்தார். முடிந்தது என்ற இடத்துல தான் ஒரு புதிய துவக்கத்தை தெய்வம் கொண்டு வந்து நிப்பாட்டினார். அவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்தார். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, நீ என்னை நேசிக்கிறியா? அதை மட்டும் நீ பதில் சொல்லு, நான் உன்னை திரும்பவும் தூக்கி எடுக்க முடியும். நம்ம கூட்டம் முடிய போது ஒரு 5 நிமிஷம் தான், முடிந்தால் முழங்கால் போடுங்க, இல்லைன்னா முடியலன்னா விட்டுருங்க. எனக்கு என்னென்னா அந்த அந்த புதிய பழசு போயிடுச்சுன்னா புதுசு உன்னை வந்து அப்ளை உனக்குள்ளே அது அப்ளை ஆகணும், புதுசு உனக்குள்ளே இப்போ ஃபார்ம் ஆகிடணும். அதுக்கு பிறகு நீ புதியவனாகவே ஜீவிப்பாய், ஒரு புதிய சிருஷ்டியாகி மாறிடுவேன். அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் போராடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பழைய பேதுரு அன்னையோடு போயிட்டான். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயான்னாரு. நேசிக்கிறேன்னு சொன்னால் பாருங்க, 3 ட்ரிப்பு. அதுக்கு பிறகு எந்த இடத்துலையும் சீமோன்னு பைபிளில் கிடையாது. நேசிக்கிறேன்னு சொல்லி 3 ட்ரிப் அவன் ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கொண்ட உடனே அதுக்கு பிறகு பைபிளில் அவன் பேதுரு என்று தான் அழைக்கப்படுறான். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு பிறகு அவனுக்கு பழைய பேர் கிடையாது. அவனுடைய அந்த பழைய இயேசு வச்ச அந்த புதிய பேரிலே தான் அவன் வழங்கப்பட்டான். ஹல்லேலூயா. பரலோகத்தின் புதிய எருசலேம் அஸ்திவாரத்தில் பேதுரு என்ற பெயர் தான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு உன்னை புதிதாய் மாற்றுகிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, ஆண்டவரே மறுபடியும் நான் உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான், இல்லைன்னா அவ்வளோதான் டைம். அதுக்குள்ள உனக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சதுன்னா நீ யூ ஆர் எ லக்கி பர்சன். ஹல்லேலூயா. நீ விசேஷிக்கப்பட்டவன், நீ ஒரு பாக்கியவான். ஆமென், ஆமென். விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ஒரு புதிய அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன் அபாக்கரா நிபாக்கரா, ஏய் பல பல கரா சபா. Hallelujah, hallelujah, hallelujah. Ribakara, ribila bara bara bara. ஆமென், ஆமென். ஒரு புது ஜீவன் கர்த்தர் உனக்குள்ளே அனுப்புகிறார். ஹலே ரிமனா சபஹது நமஹ லிமானா. Rama, Niba, Kara, Tiba, Riba.
riba la karebe laba sudah bala karebe tara ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே தீரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே தீரிந்த துரோகியை. அனைத்தீர் அன்பாலே என்னையும், அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே என்னையும், அனைத்தீர் அன்பாலே. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அனைத்தீர் அன்பாலே என்னையும், அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே என்னையும், அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே என்னையும், அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே என்னையும், அனைத்தீர் அன்பாலே.
ஆமென். சிறைச்சாலையில வருஷக்கணக்காக இருந்த யோசேப்பு ராஜாவுக்கு முன்பாக அழைக்கப்பட்டான். வருகிறதுக்கு முன்பாக அவனுக்கு ஒரு ராஜ சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு வஸ்திரத்தை தெய்வம் அவனுக்கு கொடுத்துதான் கொண்டு வந்தார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய சிறைச்சாலையின் வஸ்திரத்தை மாற்றி இருக்கிறார். நீ கெட்ட குமாரனா இருந்திருக்கலாம், இன்றைக்கு நீ தகப்பன் வீட்டுக்கு திரும்பி இருக்கிறாய். ஆமென். உனக்கு ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். நீ அழுக்கு வஸ்திரம் தரித்த ஒரு ஊழியனாய் நின்று கொண்டிருக்கலாம், கர்த்தர் எனக்கு இன்றைக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. நிச்சயமாய் உன்னை கொண்டு ஒரு வேலையை தேவன் செய்வார். ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, உமக்காகவே ஜீவிக்க நாங்கள் உமக்காகவே ஜீவிக்க. எல்லாரும் ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, உமக்காகவே ஜீவிக்க நாங்கள் உமக்காகவே ஜீவிக்க. ஊற்றிட எங்கள் உள்ளத்தில் அன்பை, ஊற்றிட எங்கள் உள்ளத்தில் அன்பை, உமக்காகவே ஜீவிக்க நாங்கள் உமக்காகவே ஜீவிக்க, உமக்காகவே ஜீவிக்க நாங்கள் உமக்காகவே ஜீவிக்க, உமக்காகவே ஜீவிக்க நாங்கள் உமக்காகவே ஜீவிக்க. Amen. Amen. Hallelujah. ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சிரமகதூர் அழகரபாம் சொல்லுகிறீர், அழகரபாம் என் பிள்ளையே சிரமகதூர் அழகரபாம் சொல்லுகிறீரா. சிரமகத்துரா, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். சிரமகதூர் அழகரபாம் சொல்லு, முற்றிலுமா என்னுடைய கருத்தை ஒப்பு கொடு. சிரமகதூரா, சிரமகதூர் அழகரபாம் சொல்லு, இழந்து போனதான ஆசீர்வாதங்களை மீண்டுமா அவனுக்கு ரெட்டிப்பாய் தருவேன் என்று சேனல் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்த சுத்திகரிப்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பழையவைகளை களைந்து போட உதவி செய்தார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் ஒரு சுத்திகரிப்பை தேவன் ஆழமத்துக்குள்ளே நம்மை வழி நடத்த முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு புதிய அபிஷேகத்தினால் சபையவே நிரப்ப முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
அருமையான பிதாவை நல்ல விளைக்காம தூக்கிறோம் கிருவியாக கத்தாவை ஆனந்த சுச்சீர்படும் தேவன் பொருட்படுத்த ஆசுரமாய் தந்த ஸ்தோத்திரம் கடைசி நாட்களை கத்தாவை அற்பு மீதி வேலை ஆட்களை கொஞ்சம் நாட்களாக ஆண்டவரே விழித்துக்கு அநேக வாலிப சௌரிய தங்களை ஆண்டவர் என்று பிரதேசிய கத்தர் உதேசம் முடியாது ஜபிக்கிறோம் எந்த ஊழியர்களெல்லாம் கத்திற்காக இராக்கியமுள்ள ஊழியர்களாக எல்லாரும் காணப்பட கத்தர் உதேசம் முடியாது ஜபிக்கிறோம் சபையில் ஒரு ஆவிக்கிற எழுப்பிலை தார்மப்பின் மார்பிலை ஒற்று முடியாது ஜபிக்கிற தேவி ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் பிரகாசமுள்ள மனக்கள் திறந்து ஆண்டவருக்காக இராக்கியமுள்ள ஜனங்களாக மாற்ற முடியாது ஜபிக்கிறோம் ஆண்டவர் எங்கள் தாவே வளமான ஒரு சித்திருப்ப தாரும் ஆண்டவர் கிறிஸ்துக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கும் பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின்னு சொல்லப்பட்டு பழைய ஜீவியம் முற்றுமாய் மாற்றி ஆண்டவர் சுத்தியுள்ள ஒரு புதிய ஜீவங்கள் காணப்பட கத்தர் உதேசம் முடியாது ஜபிக்கிறோம் ஆண்டவரே தந்திரமான ஆன்மங்கள் ஆண்டவரே பழைய பகை பழைய கதாவை வசனம் எல்லாவற்றையும் நாங்கள் கலைந்து விட்டு முற்றுமாய் நாங்கள் புதிய ஒரு சிருஷ்டியாக இந்த கூட்டங்கள் மூலமாய் மாற்றப்பட்ட கத்தர் உதேசியும் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போன்னு சொல்லப்பட்டு கத்தாவை இந்த நிறைவேறும் போது எங்களுடைய எல்லா பழைய ஜீவம் மாற்றி ஆண்டவரை கேட்கப்பட்டது ஆண்டு வசனத்தின் வெளிச்சத்தில் ஆண்டவரே எங்களை முற்றுமாய் தாழ்த்தி ஒரு ஆழமான சுத்தேறி பெற்றவும் தெய்வம் என்பத பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளேன் கத்தர் உதவி செய்ய முடியாது ஜபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரிசுத்தமாடி சொன்ன போல அதிகமாக பரிசுத்த வாஞ்சிக்க ஆண்டவர் தாமிழா ஒரே மாற்றி கத்தா தொடர்ந்து கூட்டங்கள் மூலமாக கத்தாவை இன்னும் அதிகமான ஆண்டவரே எங்கள் தாவை ஒரு சுத்திகரிப்பின் தந்து ஆண்டவர் ஒரு பரிசுத்தின் வேலையின் அதிகமாக செய்ய முடியாது ஜபிக்கிறோம் தொடர்ந்து கூட்டங்களை மேமே ஆசிரமாய் மாற்றும் வருஷத்தை பந்திக்காய் கத்தர் ஆண்டு ஒருவரை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற முடியாது ஜபிக்கிறோம் ஒரு அவசரமாய் காணப்படாதபடி ஆண்டவரை கத்தா பரிசுத்த பந்தி நித்திய ஜீவனை பெற்று கத்தாவை தொடர்ந்து சத்தியத்தை காணிக்க கிருவியவருக்கு தர முடியாது ஜபிக்கிறோம் மீதியான நேரம் சமயங்களோடு கூட இருக்கட்டும் மேமிக்காக எங்களோடு ஆயத்தப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் வேண்டி கிளீரோம் தாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மேல் உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.